என்கிட்ட கேட்கும்போது கிரிப்டோ பண்ணலாமா அப்படின்றது, கிரிப்டோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய நபர்கள் வந்து வேகமாக சம்பாதிக்கணும், உடனே சம்பாரிச்சிடணும், கொஞ்ச நாளில் சம்பாரிச்சிடணும், ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே எனக்கு பெரிய ரிட்டர்ன் வேணும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சி தான் இதுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தோணுது. நிறைய கேட்கும்போது வந்து இப்படி தான் கேட்குறாங்க, பண்ணலாமா வேணாமா, நிறைய காயின்ஸ் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த காயின் அந்த காயின் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக இருக்கும் அத்தனை வருஷமாக இருக்கும், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸில் இருக்கேன் அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் யோசிச்சது, அல்லது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், நண்பர்கள் மூலியமாக அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைச்ச ஏமாற்றங்கள், லாபங்கள், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது யார் பண்ணலாமானா பண்ணலாம், இல்லைனே கிடையாது. அது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி வச்சுக்கலாமே. நான் ஒன்றும் ஷேர் மார்க்கெட்னு சொல்ல வரலாம், இது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங், இது ஒரு சூதாட்டம். யாரோ ஒரு நபர் வந்து இது வந்து யாருன்னே தெரியாது, கிரியேட் பண்ணது யாருன்னே தெரியாது. ஏன்னா அப்படியே அதை பிட்காயின் வந்து என்ன மெத்தடோ அதே மாதிரி சொல்கிறது. ஒரு நபர் கிரியேட் பண்ணியிருப்பார், ஆனால் அது அவர் யாருன்னே தெரியாது, இது வந்து இவர் அவர் அப்படி சொல்லி இதான் அவங்க சொல்லி அப்படியே அதே காயின் மாதிரி தான் இதுவும் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. யார் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்களோ, நான் வந்து ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம். நான் கடன் வாங்கி பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு லோன் வாங்கி பண்ண போகிறேன், அது நான் பண்ணுறதுனால எனக்கு வருமானம் வந்துடும், எனக்கு நான் பெருசாக வளர்ந்துருவேன், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன், நான் வந்து இது வாங்கிடுவேன் அது வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த எண்ணத்தோடு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு பண்ணணும்னு தோணுது, என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு பணம் இருக்குது, அதுக்கு மேற்கொண்டு வந்து நான் சேர்த்து வச்சது இருக்குது, அதை நான் வந்து எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை பண்ணலான்னு நினைக்கிறேன். அது வந்து என்னை வந்தாலும் வரலைனாலும் எது ஆனாலும் என்னை பாதிக்காது, என்னுடைய ஃப்யூச்சரை பாதிக்காது, அந்த மனநிலை அந்த சூழ்நிலையை பாதிக்காது. அந்த நேரத்தில் கஷ்டங்கள் இருக்கும், வரலைனாலும் கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் போது மன கஷ்டத்தை சொல்கிறேன். பண கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் கடன் வாங்கி பண்ணுறேன், நான் இவங்ககிட்ட வாங்கி பண்ணுறேன், நான் லோன் வாங்கி பண்ணுறேன், என்னை மீறி நான் வந்து முதலீடு பண்ணுறேன், அந்த முதலீடு வந்தால் தான் என்னுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும், அது ரிட்டர்ன் வந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தோணுது. என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஏன்னா நல்லா கவனித்து பார்க்க தான் தெரியும், நல்லா கவனித்து பாருங்கள். நான் கவனித்து என்னுடைய நண்பர்கள் கிரிப்டோ பண்ணுறவங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த இன்கம் சோர்ஸை தாண்டி இந்த இதை கையில் எடுத்து பண்ணுறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டில் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் நம்போது எந்த இதுவுமே இல்லை, எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா நம்ம கையில் ப்ராடக்ட் கிடச்சிருது அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிடலாம். கிரிப்டோ அப்படின்னும்போது, லேண்ட் அப்படின்னும்போது, அந்த லேண்டு வந்து எந்த மாதிரி என்ன விஷயங்கள், அது ஃபியூச்சரில் வளருமா வளராதான்ற ஒரு இதுக்குள்ளேயும் இருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக பண்ணுறவங்க. இப்போ இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது, கிரிப்டோ அப்படின்னும் போது இந்த கிரிப்டோ வந்து அடிஷ்னல், இது வந்து இது என்னை பாதிக்காது, என்னுடைய ஃபேமிலியை பாதிக்காது, என்னுடைய ஃப்யூச்சரை பாதிக்காது, அல்லது எனக்கு இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை என்னை பாதிக்காது அப்படின்றவங்க பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கிறவங்க பண்ணலாம். அப்படி எனக்கு சோர்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நோ ப்ராப்ளம், அதனால் ஒன்றும் இல்லை, இது வந்தாலும் வரனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். அது எப்படிப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காயினாக இருந்தாலும், அது எந்த காயினாகனாலும் இருக்கட்டும், நான் கடன் வாங்கி பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தப்பிச்சுக்கலாம். என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது, நான் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த ஒர்க்லேயே நல்ல ஒரு இன்கம் இருக்குது, அதையும் தாண்டி நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணலாம். ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இதை நம்ம 4 பேருக்கு கொண்டு போகலாமான்னா, பயம் இருந்தால், பயம் இருக்குது எனக்கு, இது வளரும்ன்றது பயம் இருக்குது, வளருமா வளராதா, அல்லது இது வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது பேன் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி தோணுதா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருதா, மைண்டில் ஓடுது, மனசில் பயந்துட்டு நீங்கள் பண்ணணும்னா நெட்வொர்க்காக பண்ண வேண்டாம். மக்கள்கிட்ட நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்க அப்படின்னா அது அந்த பயத்தோடு ஏன் பண்ணணும், அந்த நம்பிக்கை இல்லாமல் ஏன் பண்ணணும், கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஏன் பண்ணணும். நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம நண்பர்களுக்கு அந்த ரிஸ்க்கை நம்ம கொடுக்கலாமா அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். கிரிப்டோ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற இடத்துல பண்ணலாம், யார் பண்ணலான்றதுல தான் இருக்குது. பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ, உங்களுக்கு
இன்றைக்கி லைஃப் எந்த ப்ராப்ளமும் ஆகாது, இதெல்லாம் வந்தாலும் வரலினாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது எந்த காயினாக வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது பயத்தோடு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். கிரிப்டோனா என்னன்னு தெரியல, அதனால் இப்படி பேசுகிறாங்க, கிரிப்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரிஞ்சுக்கோங்க, பேசுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பயத்தை சரி பண்ணுங்கள். பயத்தை சரி பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லையா, ரிஸ்க்கை உங்களோட வச்சுக்கோங்க. பயம் இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க்கு நம்மளோட இருக்கட்டும். நம்ம யார்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றது அந்த பயத்தோடு பண்ணக்கூடாது அப்படின்றத. பயத்தோடு பண்ணும்போது அந்த இடத்துல சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. நம்ம பயத்தோடு தான் அதை பேசுவோம், பயத்தோடு தான் அதை அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேயே தெரிஞ்சிடும் அவங்க பயந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். அவங்க வரப்போகிறதில்ல. இது எல்லா கம்பெனி, எல்லா ப்ராடக்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய ஃபேஸில் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படியே பண்ணாலும் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிறது வந்து சேலஞ்சாக இருக்கும். ஸோ ஒன்று, இது தெரிஞ்சுட்டு பண்ணணும். கடன் வாங்கி பண்ணக்கூடாது, லோன் வாங்கி பண்ணக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி ஒரு சோர்ஸ், நல்ல இன்கம் சோர்ஸ் இருக்கணும். எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்றத என்னுடைய பார்வை. நான் அப்படி பார்க்குறேன். பயந்துட்டு யார்ட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இது வளரும் வளராது, அது நாளைக்கு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தோடு இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு எப்படி தோணுது, கிரிப்டோ வந்து இப்படி தான் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேபி அதை கற்றுக்கிட்டவங்க நிறையா பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இருக்கலாம், ஞானம் உள்ளவங்க, அறிவு உள்ளவங்களாம் இருக்கலாம். மேபி எனக்கு என் சைடில் கேட்குறவங்களுக்கு இந்த விஷயத்த தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.